மற்றபடி ஆப்ஷனலுக்கு வந்து ஒன்ஸ் இங்கே சிலபஸ்ஸு இந்த நான் சொன்ன 4 இது முடிச்சிட்டிங்கன்னாக்க டெஸ்ட் சீரிஸ் போகலாம். சப்போஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டுருங்க, இப்போ மெயின்ஸ் எழுத போகிற கேண்டிடேட் இப்போ ப்ரிலிம்ஸ் நடந்திருக்கு, ரிசல்ட் வந்த பிறகு நிறைய பேர் கிளியர் ஆகலாம். ஸோ இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகணும். என்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மெயின்ஸுக்கு ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும், பிகாஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்குமே நான் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் தான் இது, எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு எது பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இப்போ மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன் நீங்கள் சிலபஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக க்ரோ த்ரூ பண்ணுங்கள். சிலபஸ் என்னென்னு பிகாஸ் ப்ரிலிம்ஸுக்கே படிச்சிருப்பீங்க, மெயின்ஸ்க்கு தச்சு விட்ருக்கோம். ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு திங்காக நீங்கள் க்ரோ த்ரூ பண்ணுங்கள். அந்த சிலபஸை வந்து மனப்படமாக நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க டேபிளில், இல்லை எங்கள் நோட்டுக்குள்ளேயும் வச்சுக்கோங்க, 2-3 காப்பி வச்சுக்கோங்க. எப்போயுமே நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டே இருங்க. பிகாஸ் நம்ம சிலபஸ் வச்சு தான் அந்த பாயிண்ட்ஸ் இல்லை ஆன்சர் பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த சிலபஸ் வச்சு தான் டைமென்ஷன்ஸ்லாம் அந்த சிலபஸை ரீட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.